டேய் உண்மையிலே ஒரு மாதிரி இருக்குதுடா. பாப்பா Last டபரடப்பா பாப்போம். டபரடப்பா டப்பாப்பா. ஒரு மாதிரி வெறியாகுதுடா. டேய் டீசெண்டா பேசுங்கடா. டேய் இல்லடா என்ன வேணா பேசுங்க. எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. எக்ஸைட்மெண்ட்ல கத்திராதீங்க. இது ஒரு மாதிரி இந்த ஃபீலிங்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவும் இருக்கு, எக்ஸைட்டிங்காவும் இருக்கு. அதான் இல்ல அது மிக்ஸ்டு இதுவா இருக்கும். இந்த ஜில்லா படத்துல வந்துட்டு சொல்லுவாரு ரெண்டும் கலந்து ஒரு ஃபீல். சரி வந்தோடனே மேல ஷேர் பண்ணிடுங்க. அதான் இதுதான் கடைசி ஃபர்ஸ்ட் லுக் விஎஃப் ஸ்பேஸ் போல. டேய் எருமை நீ என்ன பண்ற? நீ வெளிய போயிட்டு வா. அப்புறம் அவன் என்ன டிசைட் பண்றான், இன்னைக்கு எல்லாரையும் அழுக வைக்காம போக மாட்டான்னு டிசைட் பண்ணிட்டான். ரேவந்த் ஏன் சம்பந்தம் இல்லாத டாபிக்கா எடுத்துட்டு வர? இதுல ஹைப் ஆயிட்டு இருப்போம். ரேவந்த் கிட்ட பேசுறதும் இல்ல, ரேவந்த் கிட்ட பேசுறதும் லவ் பிரேக்கப் ஆனவங்க பேசுறதும் ஒண்ணு. அழகாம விட மாட்டான். மூடி நிறுனி கண்ட எக்ஸாம்பிள்லாம் சொல்லு. 2 minutes லவ் பிரேக்கப் பண்ணோனே ஷாம் ஃபீல் பண்றான். அவன் கதை எனக்கு தெரியும். இல்ல அப்ப வந்து நேற்று இன்று நாளை உரிமை குரல் சிரித்து வாழ வேண்டும் படம் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் சார். எஸ்ஆர் மாதிரி கேக்குற சார். என்ன அக்கவுண்ட் போறீங்க? எஸ்ஆர் இல்ல எஸ்ஆர் மாதிரி கேக்குற சார். ஒரு நிமிஷம் வந்தோன மேல ஷேர் பண்ணிடு. கேவிஎன் போங்க. ஒருத்தர் கேவிஎன் போங்க, ஒருத்தர் ஆக்டிவிட்டி போங்க. மாமே இல்ல டக்குன்னு அனுப்புங்க. இல்ல டக்குன்னு அனுப்புங்க. வந்துச்சு வெயிட்ரா ஒரு நிமிஷம் இருக்குதுடா. எல்லா டைட்டிலும் சொல்லுங்கடா. நாளை நமதே வெற்றி எல்லாம் சொல்லுங்கடா. நாளை நமதே வெற்றி இருக்குது எல்லாம் சொல்லு. லீடரு எல்லாம் கான்ஃபிடன்ட்டா இருங்க. இறுதி தீர்ப்பு எந்த டைட்டில் இருந்தாலும் அது விஜய்டா. தலைவன் இருக்கு. இருங்கடா. வந்துரு நேரம் இந்த நேரம் பார்த்து நேரம் போக மாட்டேங்குது. ஒரு மாதிரி போன போட்டு வச்சிடுறேன். ஜனநாயகமா எங்கடா வந்துச்சு? ஜனநாயகம் எங்கடா கேவிஎன்ல வரவே லுக் சூப்பரா இருக்குடா. வந்துச்சேடா தளபதி ப்ரொஃபைல்ல வந்துச்சு பாறா. தளபதி ப்ரொஃபைல்ல வந்துச்சுடா. பொலிட்டிக்கல் டீம்ல பொலிட்டிக்கல் படம்டா. பகவத் கேசரிக்கு பாலிடிக்ஸ் சம்பந்தமே கிடையாதுடா. பகவத் கேசரியா? கன்ஃபார்ம்டா இல்லடா. தலைவரே என்னடா இது? ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகன். ஐயோ பகபகன் ஒரு குரூப் இதுக்கப்புறம் சுத்துமே. டேய் தலைவா என்னடா இது? தலைவன் படம் டைட்டில் ஃபாண்ட்லயே இருக்கு பாரு. இது அண்ணா எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த பொலிட்டிக்கல் மூவி கமல் கிட்ட போச்சு. அதுதான் நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் மூவி தான் நினைக்கிறேன். இன்டர்வியூல சொல்லுவான், நான் விஜய் சார் வச்சு எப்ப படம் எடுத்தாலும் அது பொலிட்டிக்கல் படமா தான் இருக்கும்னு. மாமே பெஸ்டா டி. என்னடா லுக் இது? இன்ஸ்டாகிராம் போங்கடா. தளபதி போட்டிருப்பாரு. ஜனநாயகன் தானே? நாயகன் சர்க்கார் போய் போறது. டேய் தலைவன் மாசாங்கறான்டா. டேய் மாஸ்டர் மாதிரி இருக்கு. மாஸ்டர் இது கம்பைன் பண்ணி அண்ணா தெரியல. ஏன்னா அந்த குச்சி வச்சிட்டு எல்லாம் கீழ உட்கார்ந்து அந்த செல்ஃபி எடுக்கிறது தெரியல. இல்ல அது ஏன் தெரியுமா? ஆனா இன்ஸ்டாகிராம்ல அநியாயம் பண்றீங்கடா. 1 மினிட்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? 1 மினிட்ல 40,000 லைக் போட்டு வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. தளபதி அக்கவுண்டா? ஆமா. மேல ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் வச்சுட்டு மத்ததை எடுத்துறேன்.
எவனுமே இந்த டைட்டில் சொல்லவே இல்லையா? டே ஃபேஸ் மட்டும் க்ளோஸ் அப் பாருங்களேன்டா, தெறிக்க விட்டா மனுஷன். சாம்சங் போன்ல எடுத்திருக்காரு. அப்போ அரசியல் படம் உறுதி, சம்பவம் உறுதி இருக்கு. வாட்ச்ல 11 மணியா காமிக்குது. கீழே நிக்கிறவங்க எல்லாம் கட்சிக்காரங்க தானே. நம்மளோட அந்த செல்ஃபி மொமெண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா மாஸ்டர் டைம்ல, நெய்வேலி அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க. டைட்டில் ஃபாண்ட்லயும் பாருங்க, டைட்டில் ஃபாண்ட்லயும் ஏ மேல அந்த சின்னதா இருக்கிற மாதிரி இமேஜ் போட்டிருக்காங்க. இல்ல அண்ணா அதுலயும் பாருங்க கத்தி இது மாஸ்டர்ல டைட்டில் அதான் ஃபாண்ட் மேல தளபதி நிக்கிறாரு பாருங்க நெய்வேலி. அது மட்டும் இல்ல, அது கீழே அந்த வேன்ல தான் நிக்கிறாரு. ஃபாண்ட் சூப்பரா இருக்கு. டைட்டில் ஃபாண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கான்செப்டா பண்ணிருக்கானுங்க, அதான் சூப்பர். இதுல ஜஸ்ட் ஒரு இதா இல்லாம டைட்டில் ஃபாண்ட்லயும் ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல இது போடல, டேட் போடல. We call him ஜனநாயகன். என்னடா அலெக்ஸ் காணோம் இப்பதான். டேய் என்னடா அவன் கீழ இருக்கறான். அலெக்ஸ் வந்து ஒரு மாதிரி கீழ போய் ஃபீல் பண்ண போயிட்டான் போல. அலெக்ஸா எதுக்குடா கம்முனுடா, ஏன்டா நீ வேற அதுலயே ஞாபகமா இருக்க. இன்னைக்கு வந்திருக்கு, இதை என்ஜாய் பண்ணா. மொமெண்ட் இருக்கிற மொமெண்ட் என்ஜாய் பண்ணா. அலெக்ஸ் வந்துட்டியா? தெரிய கேக்குதா? நான் வந்துட்டானே ஸ்பீக்கர்ல. வர மாதிரி என்ன கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்திருக்க அப்படிங்கிறான் அலெக்ஸ் ரேவந்த். இல்ல இல்ல விடுங்க, இல்ல சூப்பர் வேற மாதிரி. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தமிழ்லயும் விட்டாங்க பாருங்க, தமிழ்லயும் டைட்டில் விட்டுருக்காங்க. இன்னொன்னு இல்ல ரேவந்த், லுக்கு செம்மையா இருக்குன்னு சொல்ல. செம்ம. இன்னொன்னு இல்ல, இந்த கேசரின்னு சொன்னா கொஞ்சம் லைன்ல வாங்க, பாக்கணும் போல இது. வாங்கடா டே. அரசியல் படம் தான். இல்ல ஆக்சுவலா வந்து இருந்தாங்க. இல்ல ஒரு மச்சான் இல்ல மச்சான் இந்த டைட்டில் யாருமே ஒத்துக்கலடா, புரியுதா? நான் நேத்தா சொல்லுதான் இந்த டைட்டிலும் பார்த்தேன். அலெக்ஸ் எம்முக்கு பதில் என்ன போட்டாங்க அலெக்ஸ்? டேய் மாஸ்டர் லுக் அப்படியே இருக்கு. ஒருவேளை அதான் மாஸ்டரோட ட்ரெஸ் கோட், அந்த காப்பு, அதுதான் சொல்றேன். எனக்கு அந்த தெரியுது இருக்கல ப்ரோ, அதே மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இல்ல மாஸ்டர் ஒரு ரிஃபைன் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி வரும். நான் ஃபர்ஸ்ட் டே பாக்கும்போது எனக்கு அப்படியே தெரியுதா அது கிளாஸ் அப்படி இருக்கும், அப்படி இருக்கு. ஆனா ஷர்ட்லாம் வந்து இன்னொன்னு இல்ல டைட்டில்லயும் ஒரு லோகோ மாதிரி இருக்கு பாருங்க. இல்ல அலெக்ஸ் தாடி மாஸ்டர்ல வச்சிருக்கிற அதே தாடியா? ஆமா ஆமா. அது வந்து சதீஷ் ப்ரோ நோட்டீஸ் பண்ணி சொல்லிருக்காரு. கோரியோகிராஃபர் வந்து வெறும் சேகர் மாஸ்டர் மட்டும் தானா பாப்பு ஓடு. இல்ல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுல யாரும் வந்துட கூடாது. இல்லடா சேகர் மாஸ்டர் சூப்பரா பண்ணுவாருடா. புரியுது. யோ ரெண்டு இருக்கியா, அதுல ஒழுங்கா பாரு. கோரியோகிராஃபர் 2 பேர் ஒருத்தர். இதுல என்ன கொடுமைனா ப்ரோ சரியா அந்த டை ஆக்சுவலா கொஞ்சம் ஒயிட் ஹேர் மாதிரி வச்சிருக்காரு தவிர தெரியோட இதுல ஒண்ணு எங்க இருக்காரு. அதான் எங்க ஃபிட்ட பாருங்க, ஃபிட்னஸ் எல்லாம் லுக் ஃபிட்னஸ் டிசிப்ளின் அறிவு அதெல்லாம் டிசிப்ளின்ல வருது. டைட்டிலும் வர மாதிரி கரெக்டா இருக்கு. எனக்கு அந்த ஃபாண்ட் ரொம்ப பிடிச்சதுடா. அதான் இல்ல அதுலயும் தளபதி செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் மேல ஜூம் பண்ணி பாரு. அது வந்து தளபதி செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கு, கீழ இருக்க கிரவுட் எல்லாம் கை தூக்குற மாதிரி இருக்கு. அப்படியே அங்க போட்டோல இருக்கிறது அப்படியே வந்து ஃபாண்ட்ல காட்டியிருக்காங்க. ஆமா ஃபாண்ட்லயும் நல்லா இது. இன்னொன்னு ஷாம் தலைவாவுடைய அந்த டைட்டில் இப்படிதான் ஷாம் போயிட்டானா இப்படிதான் வரும் இதுல கத்துற மாதிரி. ஃபர்ஸ்ட் லுக் எடுத்து அப்படியே டைட்டில் வச்சிருக்காரு.
ரேவந்த் கோ ஸ்டோரியா? ஓகே. பார்த்து அக்செப்ட் பண்றா, அவன் அக்செப்ட் பண்ற போறேன். இல்ல நான்லாம் யாருமே டேய் நீ எதுவுமே அக்செப்ட் பண்ண வேணாம். பேச பக்காயிடும். நீ இல்ல பாட்டு மட்டும் போடு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ மூடிக்கிட்டு இருந்தா போதும், எதுவும் அக்செப்ட் பண்ணுவான். ஏய் பாட்டு வேற யாராவது போடுங்க, நான் வந்து வெளியே வந்திருக்கேன். ஓ சரி சரி ஓகே ஓகே. 300 லுக் இருக்குமா? 6 மணிக்கு இன்னொரு போஸ்ட் வருமா சாம் சொன்ன மாதிரி? ஆனா ஒரே ஒரு கண்ணு நீங்க எல்லாம் ஏமாத்தினாங்க. கண்ணுக்கு டார்கேரியன் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, அக்செப்ட் பண்ணுங்க. அண்ணன் நான் இறங்கி வரட்டா அந்த மாதிரியே இருக்கு போட்டோ. ஆனா இல்ல டக்குன்னு பார்க்கும்போது எல்லாரும் ஜனநாயகம்னு நினைச்சிட்டாங்க சில பேர். ஜனநாயகன் நானே ஜனநாயகன் அப்படிதான் எனக்கு ஆளா ஜனநாயகம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வந்து சார் எப்படின்னா வந்த பிறகு அதான் நினைச்சேன் கீச்சன்றது. இல்ல யாரோ போட்டிருந்தாங்கடா இந்த டைட்டில் நான் பார்த்தேன், யாரோ போட்டிருந்தாங்க. நேத்தே உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் சொன்னதுல டைலாக் படம் இது வந்து ஷேர் பண்ணல. இல்ல இந்த டெமோக்ரஸி நிறைய பேர் இதெல்லாம் அதான் உடனே யோசிச்சிருந்தாங்க. டெமோக்ரஸி தமிழ்ல வந்துடும்டா, இங்கிலீஷ்ல வந்துடும்டா அப்படியே. அவ்வளவுதான். இந்த ஸ்டில் தான் இது போட்டிருக்கான் பாரு விஎஃப்டில, இதே ஸ்டில் தான் யோசிச்சேன். இது எனக்கு என்னமோ அந்த ரமணா கைண்ட் ஆஃப் மூவியா இருக்கும் மாதிரி எனக்கு ஒரு வைப்ஸ் கொடுக்குது. முழுக்க பொலிட்டிக்கா தான், முழுக்க அரசியல் படம். இன்னொன்னு சொல்லிட்டேன், இது தூயின் போய் கண்டாதான் இந்த படம் ரீமேக் அந்த படம் ரீமேக்னு ஏதாவது சொல்லுங்க. அவனை விட யாருமே. ஆனா கண்டெல்லாம் சொல்லாதடா, நேத்து வரைக்கும் நீ அதை நினைச்சு சாட்டிஸ்ஃபை இருந்தடா அலெக்ஸ். நேத்து வரைக்கும் நீ அதை நினைச்சு காம்ப்ரமைஸ் ஆகி சாட்டிஸ்ஃபை இருந்தடா. இல்ல ஃபர்ஸ்ட் லுக் வரட்டும், அதான் பாத்துக்கலாம். நல்லா இதுதான் தெரியுது. எல்லாம் ஸ்பீக்கர் வந்தவங்க எல்லாம் புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க. ரவி ரெய்னா, அப்பா டார்கேரியன் காப்ப மறுபடியும் போட்டாரு இப்ப கையில. அந்த காப்பை பார்த்தாவே மாஸ்தான். அந்த காப்பு நிக்கிற ஸ்டைலு இல்ல முழுக்க தான் மாதிரி படம் பக்காவா இருக்கும். டைலாக் இல்ல நேத்து நைட் பேசுன மாதிரி இறங்கி அடிச்சானுங்க. டேய் இன்ஸ்டாகிராம் என்னடா அதுக்குள்ள இப்படி போயிருக்கு. இன்ஸ்டாகிராம் ஐப்ல இருக்குது. அங்கெல்லாம் 300 போயிடுச்சுடா 10 நிமிஷத்துல. அப்படியே ஹேஷ்டேக் போடுங்க. ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்துச்சு ப்ரோ. எவனோ ஒருத்த போட்டுருந்தான்டா, என்னடா அது ஃபர்ஸ்ட் லுக் வருது எதுவுமே இதுக்கானான்னு போட்டுருந்தானுங்க. இதை எடுத்து ஃபைட் பண்ணி எடுப்பான் ப்ரோ. 10 நிமிஷத்துல 50K போட்டாங்கடா. 1 மினிட்ல 18K 16 ப்ரோ. நான் உள்ள போகும்போது இன்னும் எவ்வளவு இருந்துச்சு. என்னடா பசங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டானுங்க. ஆனா அது ரெடியா இருந்தானுங்க. போட்டோ வந்தோடனே டக்குன்னு பிரிண்ட் அவுட் போடணும், அப்படியே உட்கார்ந்து இருந்தானுங்க, எடுத்துட்டானுங்க டக்குன்னு. ப்ரோ 1 நிமிஷத்துக்கு 20K 30K ஏறுது இன்ஸ்டால. நான் இப்பதான் ஒரு ஸ்டோரி வச்சுட்டு வந்து பாக்குறேன், அதுக்குள்ள எவ்வளவோ லைக்ஸ் போயிருக்கு ப்ரோனா. நம்ம அங்கிள் வந்திருக்காருடா. யாரு? விக்னேஷ் அண்ணன். நானும் நினைச்சேன் விக்னேஷ் ப்ரோவான்னு கேட்கல. சரி அவன் தான் தப்பா எடுத்துக்க. நைட்டு தான் அவன் இல்ல லேட் கமர் நாட் அலோட். ஐயோ ஏன்டா அவர் நைட் எல்லாம் உங்களுக்கு குரூப்ல உழைச்சிட்டு இப்ப போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு. அவரை பார்த்து இப்படி கேட்டியே, பக் ஆயிருச்சு சொன்னோன்னா அலெக்ஸுக்கு.
ரேவந்த், இது பொலிட்டிக்கல் மூவி தானே. இப்ப இந்த கேசரின்னு சொன்னவனுங்க எல்லாம் எங்க போனானுங்க? கேசரி சொன்னவங்க சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. இல்ல ப்ரோ, கேசரின்னு சொன்னோம்னா கேசரி கிண்டிட்டு இருப்பானுங்க. லியோவே என்னென்னமோ சொன்னானுங்க, கடைசியில எப்படி உடைச்சது எல்லாமே அப்படித்தான். இன்னொன்னு ப்ரோ, கேக்குதுங்களா? கேக்குது விக்கி ப்ரோ. ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் தமிழ் அப்புறம் செகண்ட் இங்கிலீஷ் போட்டு. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, லோக்கி ப்ரோ ஒரு செகண்ட், விக்னேஷ் ப்ரோ பேசுறாரு, சொல்லுங்க ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, ஒருத்தன் வந்து இந்த 3 பேரும் உட்காந்து பேசுறோம் பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் கண்ணாடி போட்டு பேசுறவன் பகவந்த் கேசரி கூட பார்க்கல. அவன் வந்து என்ன சொன்னான்னா, இந்த பாலையா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோலயே பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்ரீலீலாவை காப்பாத்துவாரா, அப்பயே லாய் வருமா. இன்ட்ரோக்கும் இன்டர்வலுக்குமே தெரியாத இதான் கேசரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, முதல்ல இல்ல இது கேசரியா இல்ல, ஒரு இதுவும் இல்ல. அதான் இன்னும் இது கேசரி நினைச்சிருந்தா அதான் இவங்களோட ஒரு முட்டா பசங்க எவனும் கிடையாது. ஆக்சுவலா சொல்லிருப்பீங்க இத பத்தி போஸ்ட் எப்பதான் வரேன். கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. இல்ல நெய்வேலி இன்சிடென்ட் மாதிரி சொல்றது, செல்ஃபி மேல ஏறி எடுத்தது அத பேஸ் பண்ணி தான் ப்ரோ விட்டுருக்காங்க. ஏன்னா பல இன்சிடென்ட்டும் நான் சொல்லிட்டா ஒண்ணு, படத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லா சம்பவமும் பண்ணிட்டு செல்ஃபி எடுப்பாரு போல் இருக்கு. வேற ஏதாவது பண்ணிட்டு ஒரு மூவ் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த சினாரியோ படத்துல இருக்கும். கண்டிப்பா செல்ஃபி மூமெண்ட். கீழே நிக்கிறவங்க எல்லாம் யாரு? எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, கட்சிக்காரங்க எல்லாம். ஆமாங்க, கட்சிக்காரங்க தான் தெரியுது. ஏதோ பொலிட்டிஷியன் என்ன ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்காங்க. லேடிஸும் இருக்காங்க, ஒயிட் கலர் சுடிதார் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இருக்காண்டா ஈவினிங் லுக்கு. யார் சொன்னா? இருக்குன்னு சொல்றாங்க, பாப்போம். இந்த ப்ரொடக்ஷன் அக்கவுண்ட்லயே போடலையே. ப்ரொடக்ஷன் அக்கவுண்ட்லயே போட்டா நான் அதையே டைரக்டா கன்ஃபார்மா சொல்ல மாட்டேனடா. இல்ல செகண்ட் லுக் இருக்குன்னா போடுவாங்க. அதுவும் தளபதி பர்த்டேனா வரும். அது இப்போ வருதுன்னா தெரியல. வருது, கன்னு வருது. அலெக்ஸ் ப்ரோ, அப்ப கன்னு உறுதி. பொலிட்டிக்கல் ஃபிலிம்னால ஏதாச்சும் ரெட் ஜெயண்ட் ஏதாச்சும் ஸ்கிரீன் ஏதாச்சும் குறைப்பாங்களா? எவன் தடுத்தாலும் எவன் எது தடுத்தாலும் உங்களுக்கு படம் ஓடதான் போகுது. மாட்டாங்கல்ல, 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. படத்தை மட்டும் கை வச்சானா படமும் நல்லா ஓடும், எலெக்ஷன்லயும் ஓட்ஸும் நல்லா வரும். தளபதிக்கு அது பிளஸ் பாயிண்ட் ஆயிடும். அவன் கை வைக்கதாங்க மைலேஜ். அதான் இதுலதான் இன்டைரக்டா யாராவது கிளாஷ் கொண்டு வர நானா கூட அது ஒரு 2023 பொங்கல் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். இல்ல கிளாஷ் வந்தா அவனுங்களுக்கு சொல்லுங்க கிளாஷ் மேட்டர் இல்ல, இதுக்கு மேல அவனுங்க தளபதினாலே நடுங்குவானுங்க. ஏன்னா நம்ம ரெக்கார்டு அப்படி இல்ல. ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுவானுங்க. என்னென்னமோ இப்ப நடக்கிறது எல்லாமே பொலிட்டிக்கல் மூவ் தான்டா. எல்லாமே ஒண்ணுமே நடக்கிறது எல்லாமே படத்துக்கு தனியா அரசியலுக்கு தனியா எல்லாம் கிடையாது. ஒண்ணுமே நடக்கிறது எல்லாமே அரசியல் தான். அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி இதுல பெரிய ட்ரைனிங் இருக்கிறதுனால இது ஒன்றும் நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இவனுங்க இன்னைக்கு நேத்தா அரசியல் பண்றானுங்க. 2014ல இன்னைக்கு சொல்றேன், அந்த கத்திக்கு அகேன்ஸ்டா ப்ரொட்டஸ்ட் பண்ண பாதி கும்பல் இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது அரசியலுக்கு வந்தப்புறம். சோ இது எல்லாமே ஒரு கணக்கு தான். பாப்போம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லதான். நம்ம இருக்கிற போது என்ன ஒரு கவலை, பாத்துக்கலாம். விக்கி ப்ரோ கோஸ்ட் வாங்களா? எனக்கு இப்ப என்ன யோசனைனா, அனிருத் இப்ப என்ன பண்ணி வச்சிருப்பான்? லிரிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பான். இல்ல அதாவது படத்துக்கே உண்டு போட்டவன் லாஸ்ட் படத்துக்கு சும்மா இருப்பான். இல்ல மாஸ்டர்ல அந்த ரைடு போனதுக்கே வார்த்தை ரைடுல செஞ்சு விட்டான். இந்த படத்துல என்னென்ன செய்ய காத்திருக்கானோ.
ஆனா இது இது வந்து அனிருத்துக்கே எக்ஸ்பெரிமெண்ட் படம் தான் பொலிட்டிக்கல் மூவி. அப்படிலாம் இல்ல ப்ரோ. இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இதுல வர மியூசிக் வந்து நாளைக்கு கட்சிக்கும் சேர்த்து பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு அவன் அவன் வெறி செயல் செஞ்சிருக்கான். அதான் இன்னொன்னு தளபதிக்குன்னு வரும்போது அவன் எதுவுமே ஸ்பெஷலா பண்ணுவான், எதுவுமே மிஸ் ஆனது. அது இப்போ அவன் தளபதிக்கு வந்தா மட்டுமே அனிலிசம் ஆயிடுவான். இல்ல அதான் அது மேட்ரு இல்ல. அவன் எல்லாருக்குமே மியூசிக் போடணும் தான் இவனை உட்காருவாங்க. போட்டோன்னா யோசிப்பாங்க ஹீரோவை மைண்ட்ல கொண்டு வந்து இப்படிதான் மியூசிக் போடுவாங்க, இவர் வந்தா எப்படி இருக்கும்னு. அது நம்மளுக்கு சிங்கா நல்லா ஆகுது, அவ்வளவுதான். இல்ல அவனே சொல்லிருப்பானே ப்ரோ ஒரு இன்டர்வியூல. அதான்ப்பா அவனை, அண்ணா நீங்க நடந்து போங்க, நான் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா. அதெல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் இல்ல, அதெல்லாம் நம்ம கிட்ட பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அதுக்கு ஒருத்தன் இருக்கான். இல்ல இல்ல டேய், முதல்ல சீனுக்கு இல்ல சீன் பை சீனுக்கு ஃப்ரெஷ்ஷா போடுறான் தான்டா அவன். அதுவும் நம்மளுக்கு தளபதிக்கு எப்படின்னா நீ என்ன வேணா போடு நான் பாத்துக்கிறேன்னு தலைவன் ஒரு எலிவேஷன் பண்ணுவான் ஸ்கிரீன்ல. அதெல்லாம் ஆனா இல்ல இல்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா தான் ஏதாவது கமர்ஷியல் படம், வெறும் டயலாக் மட்டும் தான் பாலிடிக்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தா தெரியுது கமர்ஷியல் தான். ஆனா படம் கான்செப்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான். ஒண்ணு மட்டும் சொல்லலாம், பெண்களுக்கு முக்கியத்துவம் தர படமா இருக்கும். ஏன்னா பாருங்க அந்த கிரௌட்ல முக்காவாசி பெண்கள் அது மாதிரி காட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி அங்கங்க பாய்ஸுக்கு மக்களோட மக்களா இருக்காங்க. ஈக்குவலா தான் காமிச்சிருக்காங்க, ஈக்குவலா. வாட்டர் மார்க் இல்லாம ஈவென்ட் உண்மையில இல்ல அந்த காஸ்டியூம் லுக் எல்லாமே தான் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகுது. என்னங்க லியோல கூட கொஞ்சம் வயசான மாதிரி இருந்துச்சு, ஆனா இதுல பாருங்க இன்னும் சின்ன பையனா மாஸ்டர் லுக் கொண்டு போயிட்டாங்க. லைட்டா ஒயிட் ஹேர் மட்டும் தான் இல்ல வினோத் நினைப்பாண்டு நானும் முடிக்கி வெள்ளாச்சு பாத்துட்டேன், அப்பயே இந்த ஆளு அதான். ஆரம்பத்துல இருந்தே தளபதிக்கு அதான் ஒரு ப்ராப்ளம் தெரியுமா, அவர் அந்த ஓல்டு கெட்டப்லயே ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணதுக்கு அதான் ரீசன். நீ என்ன பண்ணாலும் அவர் எங்கதான் தெரியாது. இவளையா இல்ல அட்லயே சொல்லிருப்பானே, நானும் பல ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வந்து மேக்கப் போடுறேன், இவருக்கு வயசாக மாட்டேன்னு. பாத்தீங்கன்னா வைங்களேன் அவ்வளவு ஏஜ்டாலாம் இருக்காது, ராயப்பனுமே ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்குமே, ஆனா அந்த லுக் வந்து கரெக்டா இருக்கும் அந்த வேஷ்டி இதுக்கெல்லாம். ஆமா, குறிப்பா ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஆன் ஸ்கிரீன்லயும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமா நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த இல்ல இதுல மாஸ்டர் கண்ணாடி, அந்த மாஸ்டர் காப்பதான் அது போதுங்க, இது போதும். இல்ல ப்ரோ கேப்டன் மைக்கிள் ஆனதுக்கு அப்புறம் ராயப்பன் இருக்கா சீன் இருக்காதா, அதனால அது வந்து நல்லா சீக்குவல் செட் ஆயிடுச்சு. ஏன்னா மைக்கிள் இருந்தா ராயப்பனும் மைக்கிள் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க, சிமிலாரிட்டிஸே இருக்காது. அந்த ஒயிட் ஹேர் மட்டும் தான் இருக்குமே தவிர ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இப்ப கேப்டன் மைக்கிள் மட்டும் தானே, அந்த சீக்வன்ஸ் ஜம்முன்னு இருக்கு, அதனால நல்லா மேட்ச் இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு அப்பா கேரக்டர் அது, இந்த கேரக்டர் தான் கேப்டன் மைக்கிள் அப்படின்னு நம்மளும் ஃபிக்ஸ் ஆயிட்டோம். ஆர்டர் முத்துராஜே அதான் சொல்லியிருப்பாரு, யாரை வேணாலும் வயசாகிற மாதிரி கேட்கலாம், இந்த மனுஷனும் வயசாகிற மாதிரி காமிக்கவே முடியாது, அன்பிலபிள் டாஸ்க் அப்படின்னு தான் சொன்னேன். ஒண்ணு இல்ல இது ஆனா எல்லாமே இந்த செல்ஃபில தான் ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல. ஆமா அதான் ப்ரோ நெய்வேலியில ஸ்டார்ட் ஆனதுதான் இதெல்லாம், அங்கேயே எலிவேட் ஆனதுதான், அதே ஐக்கானா கொண்டு வந்துட்டான். அவரோட செல்ஃபி வந்து செல்ஃபி வீடியோ இது எல்லாமே மேட்ச் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது மொத்தமா இறங்கி. இல்ல இது இது நல்லதுதான் ப்ரோ, ஏன்னா இது ரியல நம்ம ரீல வந்து ரியலா காட்டிருக்கோம். ஏற்கனவே இந்த காட்டணும், இன்னும் இது கூஸ் பம்ஸா இருக்கு. இன்னும் அடங்கப்பா நம்ம எதிர்பார்த்ததே பயங்கர விடமா வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதெல்லாம் ஒரு இன்டர்மிஷன் சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கும், செம்ம மொர டெலிவிஷனா இருக்கும். அதான் ப்ரோ இந்த ஐடி ரைடு இந்த மாதிரி ப்ரோ ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணல ப்ரோ. சொன்னா ரேவன் சொன்னா ஃபர்ஸ்ட். அதான் டிஸ்கஷன்ல தானே இருக்கும் இன்னும், அதான் ஃபைனலைஸ் ஆகலன்னு சொல்றாங்க இன்னும். பட் ஆனா பொங்கலுங்கிறது கொஞ்சம் கன்ஃபர்மேஷனா தான் தெரியுது, பாப்போம். எனக்கு ஒண்ணும் இல்ல, பொங்கலா இருந்தா எனக்கு வசதி, ஒரே டிக்கெட்ல வந்தேன்னா திருப்பி அங்கேயே இருந்துட்டு எலெக்ஷன் முடிச்சுட்டு வரலாம். தீபாவளிக்கு வந்துட்டு வரணும்னா கொஞ்சம் எலெக்ஷனுக்கு திருப்பி வர்றது கொஞ்சம் 2 வாட்டி வர மாதிரி ஆயிடும். அதனால பாப்போம். ஆனா தீபாவளிங்கிறது ஒரு வைபு தான்ல. ஆமா ப்ரோ, ஆனா ஃபெஸ்டிவல்ன்றதே வைப் தான். பொங்கலும் வைப் தான். தீபாவளிக்கு 3 நாள், தீபாவளிக்கு 3 நாள், பொங்கலுக்கு 10 நாள் இருக்கு.
கடைசியா என்ன இல்ல பிகிலா ப்ரோ வந்துச்சு தீபாவளிக்கு? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. அந்த ஹாப்பி தீபாவளில ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட் எல்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. நைஸ் நைஸ். நார்மலா நம்மால் ஆஃப்லைன்ல பேசுறதுக்கே கதறிட்டு இருக்கானுங்க. இன்னும் இந்த படம் டைட்டிலு இதுல என்ன பேச போறாருலாம் இன்னும் யோசிச்சாலே அவனுக்கு அவ்வளவுதான். இல்ல இந்த பட டைட்டில் வச்சு நம்ம படத்துல எந்த மாதிரி இருக்கும்னு யோசிக்கலாம்ல. ஜனநாயகம் ஜனநாயகன். ஜனநாயகம் எப்படி இருக்கணும்ன்றத ஜனநாயகன் காட்டுறாரு. ப்ரோ ஒரு பேஜ் போட்டிருக்காங்க, இது ஜனநாயகம் இல்லடா ஜனங்களுக்கான நாயகன்டா இவரு அப்படின்னு போட்டிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல? ஜனங்களின் நாயகன். ஜனங்களுக்கான நாயகன் அவரு. அந்த மாதிரி போடுங்க தானே ஜனநாயகன் விஜயன் போடுங்க அடுத்த டேக். அவ்வளவுதான் ப்ரோ. ஆமா ப்ரோ, தமிழ் டேக் ஒன்று போடுங்க ப்ரோ. இது தமிழ் டேக் வேணாம், இப்போதைக்கு வேணாம். இது பகவான் கேசரி இல்ல, வாட் த குக்கிங் ஹைச்சுன்னு போட்டிருக்காங்க. இதை தாண்டா நாங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டியா, அப்புறம் எதுக்கு அந்த டைரக்டர் வேற இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல் அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. விடிவி கணேஷ் வந்து கூப்பிட்டாரு, இவரு போலன்னு தான் சொன்னாங்க தவிர வேற எதுவும் சொல்லல. இன்னொன்னு தளபதி வந்து இந்த வாட்டி பார்த்தாருன்னு தான் சொன்னாங்க. மற்றபடி வேற ஏதாவது சொல்லி ரீமேக் சொன்னாங்க. ட்ரெண்டிங் 72.5K வந்துருச்சு ப்ரோ போஸ்டர்ஸ். இன்னும் மொத்தமே 176 போஸ்டர் தான் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம அதுக்குள்ளே 72 வந்துருச்சு. கொஞ்சம் அடிச்சோம்னா ட்ரெண்டிங் நம்பர் வந்து போயிடலாம். அரை மணி நேரம் 10 நிமிஷத்துல. விபி பாருங்களேன், விபி போட்டிருக்கு. அப்படி அண்ணன் டிபி சேஞ்ச் பண்ணுவாரா? சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். ஐகானிக் நீங்க இல்ல ஃபேன்ஸ் ஏதாவது எடிட் பண்ணீங்களா, அதை வச்சு மாத்திடுவாரா? மாத்திட்டாங்க டிபி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐயோ அண்ணா அண்ணா கேட்டுன்னு இருக்காரு கீழே. தமிழ் ஃபாண்ட் வச்சு மாத்திட்டாரு. எனக்கு என்ன டவுட்டா தான் இருக்கு, கேட்டுட்டு இருக்காரு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல வெங்கடேஸ்வர. இப்ப நேராவே ரேவந்த் போவான். எங்க ப்ளூடிக் காணோம், செல்லாத ஒத்துக்க மாட்டேன். ஐயோ ஐயோ. தமிழ்ல வச்சிருக்காங்க உள்ள. ஆமா உள்ள தமிழ்ல இருக்கு. தமிழ் ஃபாண்ட் சூப்பரா இருக்கு. அந்த ஃபாண்ட் சிக்னேச்சர் இது ஃபர்ஸ்ட் பேசாம தளபதி அக்கவுண்ட்ல தமிழ் போஸ்ட் விட்டுருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நானும் டிபியை மாத்திட்டேன். டைம் டு லீட். நானும் மாத்தேன். நான் மாத்துவேன், ஆனா என் அடையாளம் தெரியாது. நான் மாத்தினா கண்டு கூட மாட்டாங்க. அதே ஆமா எனக்கெல்லாம்